என்ன இது காலைல காட்டினுமா தூங்கி வந்து போய் எக்ஸ்ட்ரா மீன் பிடிச்சினது எங்கே பாருங்க பார்த்து வந்து இருக்குதுண்ணா மாட்டு விட்டு வந்தா வெளியே போய் காலை வந்து பார்த்தா ஒட்டு வந்து பாருங்க. ஓஹோ நல்லா தலைவராக்குறாரு. ஐயோ ஆ ஆஹா சூப்பரு ஈரடக்குறாரா? காலையில் வெட்டி வெட்டிட்டாப்பா ஒரு விரால் சூப்பராக இருக்குது. சரி எடுத்துன்னு வை. எடுத்துன்னு போய் அங்கே அந்த இதில் விடு, கேணத்தில் குண்டாலில் விடு, உயிராக இருக்கட்டும். காலைலங்காட்டி சூப்பர் மீன். காலையில் எழுந்து தோட்டத்துக்கு போனாரா என்ன கையில் என்னமோ தூக்கிறாருன்னு பார்க்குறேன் நான். அதான் அந்த குண்டாலில் விடு. என்ன வாங்கி வந்துட்டியா? இது என்ன நிறைய வாங்கி வந்துக்கிறா? சொல்லிட்டு சரி ஏறி வேலைக்கு மணி ஆகுது, ஏதாவது கிண்டி வச்சுட்டு போன்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கி சொன்னா 4 பாக்கெட் 100 வாங்கி வந்துக்கிறா. 90 80 ரூபாய்க்கு. துணி துவைக்கு லிக்விட் வாங்கிட்டியா? பச்சை மிளகா வாங்கிட்டியா? சரி அப்போ கிண்டி கொடுத்துட்டு கிளம்புறேன் நான். ஒரு பாக்கெட் வாங்கிட்டோன்னா 4 பாக்கெட் 80 ரூபாய்க்கு ஒரு 2 பேருக்கு வாங்கின்னு வர போரு. நீ ஆளாக இருப்ப தெரியல. 2 நாளைக்கு கிண்டிக்கலாம் வாங்கிட்டேன். சரி போ ஒன்றும் வேணும். பாக்கெட்டுக்கு என்ன போதும்? 200 கிராம் தான் ஒன்று. அப்போ ஒரு பாக்கெட்டுக்கு எடுத்து 2 பாக்கெட் வச்சுக்கோ. 3 பாக்கெட் எடுத்து வச்சுக்கோ. துணி துவைக்கிட்டு பரவாயில்ல லிக்விட் வாங்கிட்டேன். நான் வந்து தான் துவைக்கணும். ஏறி வேலைக்கு போயிட்டு வந்து சோறு வச்சாகுதா? ஏரி வேலைக்கு அவ்வளோ அவசரமாக கிடக்குன்னு கிளம்ப போகிறேன். தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணணுமா? ஒரு நேரம் இருக்குது போய் சீக்கிரமாக வாங்கிட்டு வரனா. நீங்கள் வார அமரா 4 பாக்கெட் வாங்கிட்டு பொறுமையாக வர. யார்கிட்டையும் பேச கூட கிடையாது. சார் தான் வந்தோம். தலைவர் இந்த கோயிலில் இது எடுக்கிறாங்க பல்லாம் சிவன் கோயிலாண்ட. சரி என்ன பலம் எடுக்கிறாங்கன்னா தண்ணி அபிஷேகம் பண்ணுற தண்ணிலாம் வந்து உள்ளே நிற்கிதான். அதனால் அந்த கொஞ்சம் பள்ளம் எடுக்கிறாங்க. பள்ளம் எடுத்து தண்ணிலாம் வெளில வர மாதிரி கேட்டு வந்தேன். என்னென்னு கேட்டால் அது மாதிரி பள்ளம் எடுக்கிறாங்க. அபிஷேக தண்ணிலாம் உள்ளே நிற்குது, தண்ணிலாம் வெளியே வந்து ஊறி நிற்குதுன்னா அப்புறம் அதுக்கு வழி பார்த்து கொண்டு போய் விடுற மாதிரி சிவன் கோயிலில். இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது பேர் சேமியா உப்புமாவு. சேமியா உப்புமாவு. அது நூடுல்ஸ்ன்றது அது வேற. அது வேற, இது வேற. சேமியா நம்ம ரொம்ப நாளாக அது கிண்டி பசங்களாக இருக்கும்போது ஆரம்பில் 5 கிலோ வாங்கி வச்சுட்டு கிண்டுமா. அது ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆகுது கிண்டுறதில்ல. பசங்களாம் பெரிய பிள்ளை ஆயிடுது. இதெல்லாம் எது சாப்பிடுது? நம்ம தான் சாப்பிடுவோம். வாங்கிண்டா அப்போ 5 கிலோ ஒரு பாக்கெட்டு வாங்கி அதை வச்சுட்டு அது காலைல இதுதான் சாப்பாடு. 5 கிலோ பாக்கெட் தான். 5 கிலோ பாக்கெட்டு. 5 கிலோ பாக்கெட். இப்போ ரொம்ப நாள் ஆச்சா? சரி முந்திரி பயிரெலாம் போட்டுக்கின்றாங்க பாரு. முந்திரி பயிர் நான் போட்டு இல்லை சூப்பராக இருக்கும். ஆயிடுச்சு முந்திரி பயிர் மலாட பயிர் ஒவ்வொன்று தான் வாங்கினா. முந்திரி பயிர் மலாட பயிர் தான் போடுவாங்க. மலாட பயிரெலாம் போட்டு முந்திரி பயிர் கேரட் பீன்ஸ்லாம் சத்தாக செய்யணும்ல உனக்கு. அப்புறம் நான் கேரட் பீன்ஸ் சத்தாது. காய்கறிலாம் சத்து தான் பண்ண. வெறும் மீன் குழம்பே சாப்பிடலாம். மீன் குழம்பு சத்து வந்துருமா? மீன் குழம்பு சத்துலாம் கிடையாது. யார் சொன்னது? காய்கறிலாம் நிறைய சாப்பிடணும். அண்ணா அடிக்கு ஏமா அது மாதிரி விட்டா நீ மாட்டு வெறும் மீன் குழம்பே சாப்பிட்டு போகிறது. காய்கறிலாம் பொரியல் பண்ணி அதெல்லாம் சாப்பிடணும். நான் அன்னைக்கு தான் கொடுக்குறேன். நீ அன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு போனால் அப்படியே கிடைக்கு. இதுமாதிரி செஞ்சால் சாப்பிட்ருவேன் சாப்பிட்டு போட்டாங்க. அதுதான் இந்த ஐடியா சொன்னேன். போய் வாங்கிடுவாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். காய்கறி வதக்கிட்டு அப்படியே தண்ணி கொதி வச்சு எட்டா. அப்போ தான் வந்து 20 நிமிஷம் ஆகுது நடந்து போகிறதுக்கு. நடந்து போகிற தொலைவு தான். அது அப்புறம் என்ன பண்ணுறது? போய் தானே ஆகணும். வேறு வழி. ஒரு குழம்பு செலவு ஒன்று காசு. குழம்பு செலவு போகணுன்றது கிடையாது. அரிசி வா உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஊட்டே அரிசி வாங்கணும். அது எதுக்குள்ள வருமானத்தை அந்த மாதிரி தான் நம்ம வந்து செலவு பார்த்தா தான் அது பட்ஜெட்டு கரெக்டாக பண்ணால் தான் வந்து ஒழுங்காக இருக்கும். வரவுக்கு மீறி செலவு பண்ணணும்னு வச்சுக்கா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வரவு கொஞ்சம் செலவு 10 ரூபா. அதில் மீதி எந்த 10 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த 10 ரூபாவில் 8 ரூபா செலவு பண்ணிட்டு 2 ரூபா மீதி பண்ணால் தான் குடும்பம். அந்த 10 ரூபாய்க்கு அன்றைக்கி அப்படியே வாங்கி சாப்பிட்டுனாக்கா 10 ரூபா வருமானம் வருது. 10 ரூபா
8 ரூபா தான் செலவு பண்ணோம். பத்தெல்லாம் அந்த பத்தெல்லாம் கூட அந்த 2 ரூபா நிறுத்தி வைக்கணும். பண்ணி கிடக்குதா பட்டி கிடத்துல ஏன் அது எப்படி பட்டி கிடப்பா? அதுக்குள்ள மாதிரி அந்த 10 ரூபாய்க்குள்ள மாதிரி சாப்பிட வேண்டியதா? இப்போ விற்கிற விலைவாசி நீ சொல்கிற மாதிரி கணக்கு போகிற மாதிரி எதில் போனாலும் சரி அது என்ன பண்ணுவோன்னா பொடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணிட்டு அதில் ஒரு கையை அள்ளி ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு யானை ஒன்று இருக்கும், ஒரு பாத்திரம், அதில் அள்ளி அந்த ஒரு கை அரிசி அதில் அள்ளி போடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பிரெட் அந்த ஆச்சு விட்டோம்மா. அதுதான் கேட்குறேன், என்னம்மா ஆசைட்டம்மா, ஏம்மா ஒரு கை அள்ளி அதில் போடுறேன் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா நம்ம வறுமை குடும்பம் பண்ணுறோம், இந்த 10 நாள் 10 கை அரிசி அதில் அள்ளி போட்டால் ஒரு நாளைக்கு நம்ம சாதம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த அரிசி உருவாகும். அந்த அரிசி கணக்கில் இல்லை, நாம் அள்ளி போட்டோம்னாக்கா அது 10 நாளுக்கு 10 கை அள்ளி போடல, அது ஒரு நாளைக்கு காய்ச்சல் அன்னைக்கு அந்த அரிசி உதவும்பா அப்படின்னு. அப்போ அந்த குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. அப்போ நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிறேன், இந்த அளவுக்கு தான் குடும்பம் பண்ண நம்மளுக்குது. இவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு கை அரிசியில் போட்டு மிச்சம் போட்டு வைக்கிறாங்களா, இது என்னன்னு பார்க்கல. அது அந்த அளவுக்கு பெருமையாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அப்போ சிலது எல்லா பொருளுமே அவங்க வந்து தோரம்பயிறு அப்போ எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க இதுமாரி. அதுதான் 10 ரூபா கொடுத்தேன் செலவுக்கு. ஆமாம், 100 கிராம் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம் வாங்கியிருந்தால் அதில் வந்து சும்மா ஒரு 4 தோரம்பயிறு எடுத்து வைப்பாங்க பொழுது. அவங்க எல்லாத்துலேயுமே எடுத்து வைப்பாங்க பொழுது அவரவ. அப்போ வாங்கிற பொருளில் எல்லாருமே கடல் பயிறு தோரம்பயிறு என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அந்த பொருள் வாங்கிறக்குள்ள அதை யூஸ் பண்ணக்குள்ள சும்மா ஒரு 4 எடுத்து அதில் வந்து கணக்கு இல்லாமல் அது அந்த 4 எடுத்து போடுறது. அப்போ அந்த பொருள் இல்லாத அன்றைக்கி அந்த தோரம்பயிரோ இல்லை கடலை பயிரோ எல்லாமே அது இல்லாத அன்றைக்கி உதவுது. அவ்வளோ அருமையாக குடும்பம் பண்ணுறாங்க அவங்க. இப்போ யார் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு? அவங்க மாமியார் இல்லை யாராவது அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதை கற்றுக்கணும் அந்த அளவுக்கு குடும்பத்தை சிறப்போடு அவங்க அருமையாக பண்ணுறாங்க. 10 ரூபா கொடுத்துருவாங்க, அந்த கடை பூண்டு எல்லாத்தையும் அதிலே வாங்கி சொல்லும், மீன் கொண்டு அதே மாதிரி தானே அவங்க கொடுக்கணும். ஆமாம், அப்போ விலை கம்மி 5 ரூபா எடுத்து போனாலே நம்ம எல்லாம் அது எல்லாம் மிளகாத்தூள், அதில் 2 ரூபா மீன், நமக்கெல்லாம் நான் புதுசு 2 ரூபா மீன், அதுக்குள்ளே எண்ணெய் ஒரு 50 காசு எல்லாம் தாளிக்கிற மாதிரி அந்த 5 ரூபாயிலே குடும்பம் சுருக்கமாக போச்சு. அப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாதாரணமாக குழம்பு வைக்கணும்னா இன்றைக்கி 150 ரூபா 200 ரூபா, மீன் குழம்பு வைக்கணும்னா 150 ரூபா, கடையில் எல்லாம் வாங்கி குழம்பு வைக்கணுனாக்கா 150. வால் இருந்தாலும் விஷயம் நல்லா தெரியும். அந்த வாழை தூக்கி அந்த சடி இருந்தாலும் வை. கடல பயிறு கடுகு 2 போட்டியா? ம் கூட்டம் அப்படியே நல்லா அழகாக அப்படியே ஒதிரி விடு ஜம்முன்னு. பாதிங்க நல்லா போட்டு தண்ணி சூப்பராக பிடிச்சாச்சு. பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் பத்தலைன்னா அப்புறம் இன்னொரு பாக்கெட் பிடிச்சிக்கணும். ஒரு பாக்கெட் பிடிச்சிட்டியா? அது வேக வச்சு தான் வறுத்து தேவை. அது வேக வச்சு தான் பாக்கெட் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அளவாக தண்ணி ஊற்றிக்கோ. தண்ணி கொதிக்கணுமா? போட்டு மூடுப்பா. அது மூடு. அதுக்கு பேர் வாங்க மூடி உப்பு போட்டியா? ஒரு மிளகு உப்பு போட்டு அதான். இப்போ மூடிக்க, அழகாக மூடு. கொதிக்கிட்டு தண்ணியா? தண்ணி பார்த்துமா? தண்ணி பார்த்துலாம் போட்டு நான் போடுது. சுடு தண்ணி வச்சுக்கிறோம். அந்த அனலே மறைக்குது. சூப்பராக வந்துச்சா? மணி ஆகுது. கருப்பில் கொத்தமல்லி போட்டு போட்டு எடுத்து வந்துட்டேன். சரி.
உனக்கு சாப்பாடு போட்டா புகை விடு எல்லாம் புகை அடிச்சுதாங்க அங்கே இப்போ இங்கே நல்லா தெரிஞ்சு வரும் இங்கே நல்லா தெரியுது உனக்கு சாப்பாடு போட்டா நான் அப்படியே கப்பல் எடுத்து வச்சு கிளம்பிட்டு வா ம் வா சாப்பிடுவா சூப்பராக இன்னைக்கு சேமியா உப்புமா ம் சேமியா உப்புமா கிண்டிட்டேன் நாங்கள் ஏரி வேலை கிளம்புறோம் சாப்பாடை போட்டு சீக்கிரம் மணி ஆயிடுச்சு சேமியா உப்புமாவும் சூப்பராக இருக்குது வந்து சாப்பிடுவா எப்படி இருக்குது நீ தான் பார்த்து சொல்லணும் எனக்கு சூப்பராக இருக்குது நான் வந்து அங்கே போய் சாப்பிடுங்க கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போகும்போது நடக்க முடியாது ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது இல்லையா அதை கொஞ்சமாக சாப்பிட்டு மீதியை கப்பல் எடுத்து போகலான்னு கிளம்பிட்டேன் சாப்பிட்றேன் சூப்பரு இது தொட்டுலாம் வைக்கணும் உங்களுக்கு தொட்டுலாம் சாப்பிட மாட்டாரு சக்கரை வந்து சாப்பிடலாம் அப்படியே வெறும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது சக்கரை இருக்குது உனக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் கிண்டி ட்ரை பண்ணி பாருங்க உப்புமா வாங்க எல்லாம் கும்பலாக சாப்பிடலாம் சாப்பிட்டு உங்களுக்கு கூப்பிட்ற எல்லாரையும் உப்புமா வாரியமாக இருக்குது ரொம்ப நாளாக ஆகுது நீங்களும் வந்து உப்புமா கலரி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அருமையாக இருக்குது பசங்களும் நல்லா கிண்டி கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடணும் அருமையாக சாப்பிடணும் பசங்களுக்கு சூப்பராக பண்ணி தரலாம் சேமியாவும் தான் கிண்டி தரலாம் சேமியாவும் சூப்பராக இருக்கும் அதான் இந்த வீடியோ இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நாளைக்கு வீடியோ சந்திப்போம் டிஆர்டி கிரியேஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் டாடா பாய்